ஜெகதீப் தன்கார் துணை குடியரசுத் தலைவர் திடீர் பதவி விலகல் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கு முன்னாடி தான் ஒரு மீட்டிங் பேசியிருக்காரு. பேசிட்டு 11 மணிக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, வரவே இல்லை. அங்கே என்னமோ சம்திங் பாஜகவில் நடக்குது, அது மாத்திரம் தெரியுது. மோடி வெளியே போனால் இவர் வருவதாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லைன்னாக்கா இன்னைக்கு மோடி ஆட்சியில் இருக்க முடியாது. ஆனால் அவங்கள ஏதோ ஒரு கழுத்தில் கயிறை வச்சு தான் ரொம்ப பேசணுன்னா இறுக்கி போடுவாங்கிற மாதிரி தான் அவர் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. பழனிசாமிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. யார் காடையாவது பிடிச்ச பதவியில் இருக்கிறதுல அவர் உயிரை உருவாக்கும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் இருக்கிறாரு. வணக்கம் சார். ஜெகதீப் தன்கார் துணை குடியரசுத் தலைவர் திடீர் பதவி விலகல் எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னும் தெரியல. அங்கே என்னமோ சம்திங் பாஜகவில் நடக்குது, அது மாத்திரம் தெரியுது. ஆனால் அது ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் சரியாக இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு மீட்டிங் பேசியிருக்காரு. பேசிட்டு 11 மணிக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா சில முக்கிய தலைவர்களும் சேர்ந்து காணாமல் போயிருக்கிறாங்க. இது என்னன்னா, கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பார்த்தோம்னா, மோகன் பகவத் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் 75 வயசானவங்கன்னா வெளியே போகணும்னு சொன்னார். சொன்னது வந்து எங்கெங்கேயோ இடி விழுந்தது. இவர் 19 சொன்னார், இடி மிகப்பெரிய இடங்கள் எல்லாம் விழுந்தது. உங்களுக்கு தெரியும் யாருன்னு, மோடியை வச்ச குறிதாங்கிற மாதிரி. உடனடியாக வேகமாக அங்கே அந்த ஒன்றியத்தில் பல மாறுதல்கள் நடக்குது. இந்த துணைத் தலைவர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக பல கூட்டத்தில் பேசியிருக்காரு. இவங்க செய்கிறதுக்கெல்லாம் நியாயப்படுத்தினார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கவர்னர் ரவியினுடைய கூட்டங்களுக்கெல்லாம் அவர் வந்து கலந்துக்கிட்டு மக்கள் விரோதமான பேச்சுக்கள்லாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு விசுவாசமாக தான் இருந்தார். அவரை வெளியே அனுப்புகிறாங்கன்னாக்கா ஏதோ ஒரு வேளை மோடி வெளியே போனால் இவர் வருவதாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா மோடி இருக்க விட மாட்டார். ஏன்னா நிதின் கட்கரி அவர் மோடிக்கு கொஞ்சம் போட்டியாக நின்னார். உடனடியாக ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்து அவரை ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடி யோகி ஆதித்யநாத் அவர் வர்ற மாதிரி இருந்தது. இடைத்தேர்தல்களெல்லாம் அவர் கட்சி அங்கே வந்து பாஜகவை இவங்களே தோக்கடிச்சு ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் அவர் பழி வாங்கினார். இவங்களும் வந்து மைனாரிட்டி அரசாங்கமாக மாற்றினது அவர் தான் பண்ணார். இன்றைக்கும் யோகி ஆதித்யநாத் மேலே கை வைக்க முடியல. அவர் ஒரு வேளை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்களோ, அல்லது இவருக்கு பின்னாடி ஏதோ குடி வெட்டுறதுக்கு ஏதோ பண்ணாரோ, ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா மோடி அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப, மோடியும் அமித்ஷாவும் தன்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் காணாமல் அடிப்பதில் அவர்கள் சூரர்கள். சரிங்க சார். அதை அந்த முறையில் இவர் ஏதோ குழி வெட்டுறதுக்கு போயிருக்கலாம். மோடிக்கு எதிரான அணியில் அவர் ஏதாவது செஞ்சுருக்கலாங்கிறது ஒரு யூகம்தான். அதை தவிர வேற உள்கட்சி இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார். அப்போ இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் வந்து இவர்கிட்ட ஒரு நோட்டீஸை கொடுத்ததாகவும் அது இவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவரை பதவி விலக வச்சாங்க அப்படின்னு சொல்லி. அதை அவர் ஏத்துக்கிட்டாரா? அந்த நோட்டீஸை கேட்குறேன்ட்டாரா? ஆமா சார், ஏத்துக்கிட்டாரு. ஓ அதுக்காக அது வந்து வழக்கமாக பாஜக உள்கட்சி விவகாரங்கள் வெளியே தெரியக்கூடாதுங்கிறத எதிர்கட்சியை பயன்படுத்திட்டு அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி உள்ளே என்ன நடக்குதுங்கிறத மறைக்கிறதுக்கு இந்த தகவலை விட்டுருப்பாங்க. அவர் சபாநாயகராக உட்கார்ந்தது ராஜ்யசபையில் வந்து அவர் தான் அவையை நடத்துகிறவர். பல விஷயங்களில் அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பல விஷயங்களில் எதிர்கட்சிகளோட இணங்கி போயிருக்கிறாரு. அப்போல்லாம் நடக்காது, இப்போ நடக்குதுன்னா ஏதோ மோகன் பகவத்தனுடைய அந்த அறிவிப்புக்கு பிறகு இது நடக்குதுன்னும் போது அந்த மோகன் பகவத்தோடு சேர்ந்து அவரை வெளியே அனுப்புறதுல அவரும் சேர்ந்துருக்காரோ என்னமோ. ஏன்னா அவர் தீவிரமான ஆர்எஸ்எஸ், அவர் துணை ஜனாதிபதி. அவர் ஒருவேளை அந்த மோகன் பகவத்தோடு சேர்ந்து இவரை வெளியே அனுப்புறதுக்காக பண்ணியிருக்கலாங்கிறது தான் மெயினாக இருக்கணும். எதிர்கட்சிகளை துணைக்கு உடனே அவங்க மேலே பழியை போட்டு தப்பிக்கிறது மோடிக்கு கைவந்த கல், அது வழக்கமான ஒரு விஷயம். அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதுக்காக அவர் வெளியே போகிறாருங்கிறது, அது அப்படி பண்ணுறதா பதவியை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது சார். இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரை துணை குடியரசுத் தலைவராக கொண்டு வரக்காக கூட இவரை பதவி விலக வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அது இன்னொரு ஸ்பெகுலேஷன். நிதிஷ்குமார் அது வந்து காங்கிரஸ் கொடுக்குற இது இல்லை, வேற ஒரு கட்சிக்காரர் கொடுக்குறாங்க. அதை மகாராஷ்டிராக்காரருக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிதிஷ்குமார். ஆக இதை பயன்படுத்தி மோடிக்கு எதிராக பல்வேறு ஆட்களை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் நெஞ்சில் பயத்தை உண்டாக்கிட்டாங்க. துணை ஜனாதிபதி பதவிங்கிறது வந்து அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில்
ஜனாதிபதிக்கு அடுத்தபடி துணை ஜனாதிபதி இருப்பார். அப்போ அந்த ஜனாதிபதி பதவி விலகும் போது துணை ஜனாதிபதி ஜனாதிபதி ஆவார். அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது. விவி கிரி வர்றவரெலாம் அது இருந்துக்கிட்டு இருந்தது. இந்திரா காந்தி காலத்தில் தான் விவி கிரி வர வேண்டியது வர விடாமல் தடுக்கிறதுக்கு இந்திரா காந்தி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய காங்கிரஸே ரெண்டாக உடஞ்சி போனதெல்லாம் நடந்தது. அது வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா ராஜேந்திர பிரசாத் இருக்கும்போது ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி. இன்னொன்று என்னன்னாக்கா பிரைம் மினிஸ்டர்கள்லாம் வடநாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால ஜனாதிபதி பதவி தென்னாட்டவர்களுக்கு கொடுத்தாங்க. இப்போது அதில் முக்கியமாக துணை ஜனாதிபதி நம்ம ஆளுங்க தான் இருந்தாங்க. அது ராஜேந்திர பிரசாத்துக்கு அப்புறம் வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா தென்னாட்டை சேர்ந்தவர்கள் தான் நிறையா பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி பதவி அவங்க இருக்கும்போது ஜனாதிபதி தெற்கு பகுதி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இது காங்கிரஸில் இருந்துக்கிட்டு இருந்தது. அதுவும் இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி டைமுக்கு அப்புறம் அந்த சிஸ்டமும் போய் எல்லாமே வடநாட்டுக்காரர்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கி தென்னாட்டவர்களுக்கு அங்கே ஒன்றிய அரசில் எந்த பதவியுமே இல்லைங்க. ஏதோ ஒரு கேபினட் ரேங்க்கு அதுமாரி தான் இருக்காங்களே ஒழிய முக்கிய பதவிகள் எதுலையுமே தென்னாட்டவர்கள். ஒருவேளை நிதிஷ்குமாருக்கு துணை ஜனாதிபதி பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பீகார் அரசியலை ஃபுல்லாக கையில் எடுக்க போகிறாங்களா சார்? அப்படி தான் சொல்லி கிளப்பி விடுறாங்க. நிதிஷ்குமார் துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்கே தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டாமல் இருப்பாருன்னு இது பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஒரு ஆள் அங்கே வச்சுட்டு தான் வருவார். அப்படி வந்தாலும் கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் கட்சியை காலி பண்ண போகிறாங்களோ? ஏறத்தாழ காலியான மாதிரி தானே. 2 எலெக்ஷன்லேயே அவரால் அவங்களுடைய கைப்பாவையை தானே அவர் இருக்கார். அதுக்கு முந்தின எலெக்ஷன்லேயும் கடைசி நிமிஷத்தில் அவங்களுடைய கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை கொண்டு விட்டாங்கல்ல இதுக்கு முந்தின எலெக்ஷன்லேயும். அப்போ அவர் கைப்பாவையாக தான் இருந்தார். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் இவர் காலில் விட வேண்டிய நிலைமை வந்தது. அதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் வருவார் பார்த்தா அவருக்கு ஏதோ பிடிகளெல்லாம் வச்சு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லைன்னாக்கா இன்றைக்கி மோடி ஆட்சியில் இருக்க முடியாது. ஆனால் அவங்கள ஏதோ ஒரு கழுத்தில் கயிறை வச்சு தான் ரொம்ப பேசுனா இறுக்கி போடுவாங்கிற மாதிரி தான் அவரை வச்சுருக்காங்கன்னு தெரியுது. பீகாரில் நடக்கிற எலெக்ஷனுக்கு தேர்தல் கமிஷன் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாக்காளர்களை லிஸ்ட்லேருந்து வெளியே எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம் நிதிஷ்குமார் ஆதரவாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு நடக்குது. இவ்வளோலாம் நடத்த அவரை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை நிதிஷ்குமாருக்கு இந்த பதவி கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பண்ணலாம். சார் நீங்கள் முன்னவே குறிப்பிட்டிருந்தீங்க தன்கர் ரொம்பவே ஓவராக பேசுவார். நீங்கள் ஆளுநர்கிட்ட வந்திருக்கும் போது கூட நிறைய பேசினாருன்னு சொன்னீங்க. இப்படி இருக்கிற நிலையில் இவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன முடிவு எடுத்தால் கூட தூக்கிடுவாங்களா சார்? சின்ன முடிவுன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு சின்ன முடிவு தான் பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால் இவர் என்ன நம்ம கண்ணுக்கு சின்ன முடிவாக தெரியுது. அந்த சின்ன முடிவுக்கு பின்னாடி என்ன பெரிய முடிவு இருக்குதுன்னு தெரியலையே. மோகன் பகவத்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு இந்த பதவி நீக்கம் நடக்குதுன்னா மோகன் பகவத் இவர் நிதின் கட்கரி யோகி ஆதித்யநாத் எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக ஏதோ மோடிக்கு தலையில் கத்தி வந்திருக்குதுங்கிற மாதிரி புரியுது சார். ஆர்எஸ்எஸ் பேக்ட்ராப்ல இருக்கக்கூடியவர். ஆமாம், அதுதான் முக்கியம். ஆர்எஸ்எஸ் முறைச்சிக்கிட்டு ஆட்சிட்டு யாராலையும் அதை பாஜக இருக்கவே முடியாது. அப்போ அவர் மேலே தைரியமாக மோடி கை வச்சிருக்கிறாரு. அப்போ மோடி அதாவது மோகன் பகவத்துக்கும் அந்த எச்சரிக்கை, அது உன்னையும் சேர்த்து காலி பண்ணிடுவேங்கிற எச்சரிக்கையை தான் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ நீ இது பண்ணினா துணை ஜனாதிபதி வெடி அமிச்சேன், அதே மாதிரி உன்னை வெடி அமிச்சிடும், இந்த 75ங்கிற பேச்சை எடுக்காதுன்னு சொல்லி அவர் பயமுறுத்தல் கூட இருக்கலாம். மோடியவே தூக்க ஆர்எஸ்எஸ்க்கு திட்டம் இருக்கா சொல்கிறாங்களே சார்? அதை 75 வயசுன்னு சொன்னது அவருக்கு தான் அப்படிங்கிறது தான் 2 பார்வை. அதில் மோகன் பகவத்துக்கு 75, மோகன் பகவத்துக்கு மோடியை பற்றி தெரியும். நம்ம பழனிசாமி மாதிரி அவர் அது இருவருக்குமே செப்டம்பரில் பிறந்த நாள். அதான் மோடி நம்ம பழனிசாமிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. யார் காடையாவது பிடிச்ச பதவியில் இருக்கிறதுல அவர் உயிரை உருவாக்கவும் எது வேணாலும் போகலாம். பதவி மாத்திரம் இல்லாமல் அவங்க 2 பத்தியில் இருக்க முடியாது. அது மோடியால் சத்தியமாக இருக்க முடியாது. பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டார். அவரால் சாவரவரை அவர் அதை விட்டு போகவே முடியாது. அதனால் எதையாவது பண்ணி இந்த 75 வருஷத்து ரூலை கொண்டது மோடி தான். அத்வானியை பிரதம மந்திரியாக முடிவு எடுத்த போது இந்த மாதிரி ஒரு விதி இருக்குதுங்கிறத வெளியில் சொல்லி அத்வானி வீட்டுக்கு அமைச்சிட்டு அந்த பதவிக்கு வந்தது மோடி. அவர் தான் அந்த மோடி தான் அந்த இதை கொண்டு வந்தார். இன்றைக்கி அவர் தலையில் இருந்த கத்தி வந்துருச்சு. ஆனால் அதே சமயத்தில் மோகன் பகவத்துக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால உன்னை நீ எப்படியும் காப்பாற்றிக்குவேன், என்னையும் சேர்த்து காப்பாற்றுங்கிறது தான் ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம். அதுக்கு மோடியை ஏற்றுக்கலைன்னு நினைக்கிறேன். தான் பதவியில் இருக்கலாம், மோகன் பகவத்தை வெளியே அனுப்பணுங்கிறதுனால தான் ஆரம்பமாக அவருக்கு கோடி காட்டியிருக்கார். ஜாக்கிரதை, உன் ஆடு அவரை வீட்டுக்கு அமிச்சிட்டு என்கிட்ட விளையாடினா உனக்கு இதான் கதி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு.
எதனால சார் இது ஆரம்பிச்சிருக்கோம் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான யுத்தம்? கடந்த ஒரு 15-20 வருஷமா அவர் தொடர்ந்து அமைச்சராக இருக்காருங்க. குஜராத்தில் 2 டேர்ம் சீஃப் மினிஸ்டர், இப்போ 2 டேர்ம் பிரதம மந்திரி. 20 வருஷம் எப்படி ஒரு இயக்கம் எப்படி இருக்க முடியும்? இப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மோடி இன்னும் ஒரு டேர்ம் இருந்தாக்கா நேருனுடைய சாதனை நான் முறியடிச்சிருவேங்கிறதுக்காக அதை தான் இப்போ காரணமாக காட்டி பதவி நீட்பு கேட்டுக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஏதாவது செயல்படுறாரா சார்? அதுவாக தான் இருக்குங்கிறது தான் இவருடைய பதவி நீக்கத்துக்கு காரணம். அதுவாக தான் இருக்க முடியும். நன்றிங்க சார்.